நெல்லை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி வள்ளியூர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விலைவாசி உயர்வை சுட்டிக்காட்டி பேசிய வேட்பாளர் ஜான்சி ராணி ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று கூறிய காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிற்கா உங்களது வாக்குகள் என கேள்வி எழுப்பி தனக்கு வாய்ப்பளிக்க இரட்டை இலை சின்னத்திற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றார். இந்தியா கூட்டணியில் திருச்சி பாராளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொகுதிக்குட்பட்ட பாலக்கரை, ஜெயில்பேட்டை, துரைசாமிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் வேட்பாளருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முதல் மாணவன் இதோ வாக்கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சுங்கச்சாவடி அகற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதியை எடுத்துக் கூறி பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் துரை வைகோவின் பெயர் 5வது இடத்தில் இருக்கும் என்றும், ஆனால் ஜூன் 4ஆம் தேதி அவரது பெயர் முதலில் வர அனைவரும் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோவுடைய பெயர் 5வது இடத்தில் இருக்கும். ஓட்டு போடும்போது மட்டும்தான் துரை வைகோவோட பெயர் 5வது இடத்துல இருக்கிறோம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுது துரை வைகோ முதலிடத்தில் வந்தார், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் என்கிற நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுத்தர வேண்டும். தொடர்ந்து பேசிய வேட்பாளர் துரை வைகோ குடியுரிமை சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்க நினைக்கும் மதவாத பாஜகவை வீழ்த்த தீப்பெட்டி சின்னத்திற்கு தனக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்க நினைக்கும் மதவாத பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதே வேளையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை அறிவித்த நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவரின் மக்கள் நல அரசியலுக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான RK பாரதி மோகன் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் மாநகராட்சி 1வது வார்டு கொட்டையூர் கோடீஸ்வர சுவாமி கோவிலில் வேட்பாளர் பாபு மற்றும் RK பாரதி மோகன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்து பரப்புரை மேற்கொண்டனர். அங்கு 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் அதிமுக, தேமுதிக நிர்வாகிகள் புடைசூழ சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்தியா கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் ராஜாக்கமங்கலம், பிள்ளையார் விளை, வைரவிளை, தர்மபுரம், கணபதிபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். கணபதிபுரத்தில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்த விஜய் வசந்துடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.